கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், குட் ஃப்ரைடே. இன்றைய நாளிலும் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாரும் அவருடைய போதனைகளை நம்ம படித்து கேட்டு அதன்படி நம்ம பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் நீதியாகவும் ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். அவர் சொன்னபடி சுவிசேஷம் அறிவிப்போம், ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம், ஆதாயப்படுத்துவோம். இன்னும் கிராமங்களில் இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்களுக்கு அவர்களுக்கு சொல்லுவோம், நம்மளால் முடிந்த மட்டும். இந்த நாளிலும் இந்த உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து எப்பொழுதும் அவரே நம்ம தொழுது கொள்வோம். அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லுவோம், எப்பொழுதும் அவருக்கு ஆராதனை செய்வோம். எப்போதும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு ஏறெடுப்போம். எப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களுக்காக, வியாதியில் கிடக்கிற ஜனங்களுக்காக, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, நறுங்குண்டோ நொறுங்குண்டோ இப்படியாப்பட்ட ஜனங்களுக்காக, வியாதியாக இருக்கிற மனிதர்களுக்காக, ஜனங்களுக்காக நம்ம மன்றாடுவோம், ஜெபிப்போம். இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். அல்லேலூயா.